ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. டெய்லி நம்ம ஒன்று ஒன்று செய்ய போகிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வெஜ் கட்லெட். குழந்தைங்க வந்து வெஜிடபிள்னால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இது வேண்டாம் அது வேண்டாம்னு தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கட்லெட்டுன்னு சொல்லும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வெஜ் கட்லெட் வீட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறது இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். வெஜ் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, கேரட் 125 கிராம், பீன்ஸ் 125 கிராம், பச்சை பட்டாணி 50 கிராம், காலிஃப்ளவர் சிறிய பூவாக எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பூவில் பாதி எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, சிறிதளவு கொத்தமல்லி, இஞ்சி 20 கிராம், பூண்டு 30 கிராம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு ஆயில், பிரெட் ஸ்லைஸ் 4. வெஜ்ஜு கட்லெட் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல 1/2 கிலோ உருளைக்கிழங்க நம்ம குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்ததை நல்லா உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 125 கிராம் கேரட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 125 கிராம் பீன்ஸ் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐம்பது கிராம் பச்சை பட்டாணியை உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சிறிதளவு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி 20 கிராம் நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். பூண்டு 30 கிராம் எடுத்து இரண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் நம்ம வந்து வணக்க போகிறோம். வடசட்டி வச்சுட்டு அதில் 50 ml ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சிறிதளவு வணங்கவும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது வதங்கியதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நன்கு சேர்ந்து நல்ல சுருளை வதக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளை வதக்கி சேர்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதக்கிக்கலாம். அவ்வளோ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஒரு ப்ரெட்டை வந்து நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டோட மசாலா வந்து நல்ல சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துட்டு அதில் உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு
அந்த கட்லெட்டை வந்து நம்ம மைதா மாவும் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். உருட்டி தட்டி வச்சுருந்த அந்த கட்லெட்டை வந்து மைதா மாவு கலவையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் கிராம்ஸ் அது வந்து 4 பிரெட் ஸ்லைஸாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பிரெட் கிராம்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது ரெடிமேடாக பிரெட் கிராம்ஸ் கிடைக்கிது அதையும் வாங்கிக்கலாம். அந்த பிரெட் கிராம்ஸில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம வந்து கட்லெட்டெல்லாம் ஃபுல்லாக எல்லா கட்லெட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்லெட்டை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வெஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி நம்ம அதிகமான பேர் வீட்டில் இருக்கோம், இல்லை இது ஒரு விசேஷத்துக்கு நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா இது பல்கான குவான்டிட்டி பெரிய குவான்டிட்டி வந்து ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.